பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி. முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சியுடைய கொடி பறக்குது, பிள்ளையார் சூளை போடப்பட்டதெல்லாம் பேசியது அவர்கள்தான், நாங்கள் அல்ல. இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனார். பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டாக அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிதான் கேட்டார். இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார்னு சொன்னேன். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அம்மா ஆட்சி காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஃபுல்லாக சசிகலாவுக்கு டிடிவிக்கு தான் எடுத்துட்டீங்க. இப்போ இணைஞ்சிட்டாங்க, அந்த பணங்கள் மீட்கப்படுமா? அதாங்க, அது பேசிய பேச்சுக்கள் உண்மை, அவங்க பேசியது உண்மை, எல்லாமே அது சேர்ந்ததுக்கு பின்னாலும் முடிச்சு போச்சு. அதுக்கு பதில் அவ்வளோதான். இருக்குதா, தோன்றதா, கடப்பாறை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அவர் பேசியது, அவரை பற்றி நாங்கள் பேசியது எல்லாம் மறக்கப்படுகிறது, எல்லாம் ஒதுக்கப்படுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். மிரட்டல் உருட்டல் பிளாக்மெயில் கூட்டணி என்று அதிமுக பாஜக கூட்டணியை நேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் விரும்பாத, அதிமுக தொண்டர்கள் மீது சுயநலத்திற்காக திணிக்கப்பட்ட கூட்டணி என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதைவிட முக்கியமான ஒரு கருத்து, இந்த தேர்தல் தாவேகா என்ன சொல்கிறது என்றால், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று. திரு ஸ்டாலின் அவர்கள் வேறொரு கோணத்தில் இந்த தேர்தல் முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இது என்டிஏ கூட்டணி, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் என்று அவர் இந்த தேர்தலை வர்ணித்திருக்கிறார். அடுத்ததாக சில நகர்வுகள் இன்று நடந்திருக்கின்றன. ஒன்று, திரு செங்கோட்டையன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் யாரிடமெல்லாம் கூட்டணிக்கு பேசுகிறோமோ அவர்களெல்லாம் டெல்லி தடுக்கிறது, கூட்டணி முயற்சியை டெல்லி தடுத்து அவர்கள் பக்கம் இழுத்து செல்கிறார்கள் என்று தினகரனை பற்றி பேசியிருக்கிறார். தினகரனும் கூட பேசியது உண்மைதான், பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். செங்கோட்டையனை பாஜக அணிக்கு நான் அழைத்தேன் என்றும் கூட டிடிவி இன்னொரு கோணத்தில் சொல்கிறார். ஒரு தேர்தலில் பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழ்நாட்டிற்கு கூடிய மாநில கட்சிகளின் தலைவர்கள் போட்டியிட விரும்புவார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு தினகரன் இப்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்திருக்கிறார். கூட்டணி அமைப்பதில் யாருக்கு என்ன வியூகம் என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு இதயா அவர்கள், திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள், இவர்களோடு தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு லோகேஷ் இணைகிறார். எல்லோருக்கும் வணக்கம். மதுர் சத்யா, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, பல முனை போட்டி அப்படின்றப்ப எனக்கு எதிரி யாரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியும். தாவேகா திமுக தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணுது, அதிமுகவும் எங்களுக்கு தான்றாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. இப்போ முதல்வர் வந்து மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது ஒன்றும் புது தகவல்லாம் கிடையாது. அது பாஜக காரங்களே வாக்கு மூலமாக அடிக்கடி கொடுக்குறது தான். மீனாட்சி லேக்கெல்லாம் பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, இடி உங்கள் வீட்டுக்கு வரும்லாம் சொன்னாங்க. அண்ணாமலை கூட வந்து எடப்பாடி கூட்டணி விட்டு வெளியே போவார்னு சொன்னபோது 2 டிவிஎஸ்சி ரைடு வந்தால் எங்கே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் பேசினார். இது வந்து புது தகவல் கிடையாது.
இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி இது வந்து 4 முனை 3 முனை போட்டுலாம் கிடையாது. எப்பயுமே இது என்டிஏ கூட்டணி வெர்சஸ் இந்த மதசார்பற்ற கூட்டணி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேற யாராவது உள்ளே இருக்கிறவங்க வந்து இப்போ சீமான் சொல்லுவார் இல்லையா, ட்ரம்ப் வரைக்கும் சவால் விடுவார் இல்லையா, அந்த மாதிரி யாராவது சவால் விட்டுக்கலாம் எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு. ஸோ தாவேக்கா இந்த சீன்லலாம் கிடையாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதிலும் குறிப்பாக தாவேக்கா வந்து இப்போ வந்து தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட சண்டை போட்டாங்க. போன வாரம் வந்து அஜித் ஃபேன்ஸோட சண்டை போட்டாங்க. இன்னைக்கு ஒரிஜினல் கரியரன் உச்சம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அதிமுக காரங்களோட சண்டை போட்டுருக்காங்க இல்லையா. அவர்களுக்கு எதிரி திமுக கிடையாது, பாஜக கிடையாது, அதிமுக கிடையாது. அவர்களுக்கு எதிரி ஆதவ அர்ஜுனா தான். அப்போ அந்த எதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுமா இருக்கு. ஏன்னா தளபதின்றாங்க, அவர் தான் அந்த கட்சிக்கு செங்கோட்டையனை விட விஜய் பக்கத்தில் உட்கார்ற முக்கியமான ஆளு, அவரை போய் எதிரின்றீங்க. பார்த்தீங்களா, போட்டி 2 பேருக்கு தான், செங்கோட்டையனுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு தான். அப்படி தான் போகுதாங்க. செங்கோட்டையனுக்கு ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு. அங்கேயே அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது விசிலடிக்காமல் இருந்தவங்க பார்த்தீங்களா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு விசிலடிக்காமல் இருந்தனால இவங்க கையில் ஆட்சியை கொடு, அதுதான் பெரிய தகுதி இன்னைக்கு. ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் வந்து நீங்கள் அவருக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த அரசியலுக்குன்னு ஒரு அடிப்படை மாண்பு ஒன்று வேணும். அந்த எதுக்கு அவ்வளோ திமிருன்னு எனக்கு தெரில. நீங்கள் விவசாய சங்கம் வச்சு சவுக்கடி சாணிப்பாலை ஒழிச்ச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது, தொழிற்சங்கத்தை வச்சு 12 மணி நேரம் வேலையை உள்ளே விடாமல் பார்த்துக்கிற சிபிஎம்மும் கிடையாது. வட தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க எந்த போலீஸ்காரங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த போலீஸ்காரங்க முன்னாடியே காலர் தூக்கி விட்டு கை வைடா பார்க்கலான்னு சொன்ன விசிகாரங்களும் கிடையாது. லாட்ரி வித்த காசில் ஒரு கன்சல்டிங் கடையை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ தோரணை இருந்தால் அப்போ எப்படி கூட்டணியெல்லாம் அமையும்? இதோட 3 முறைங்க எடப்பாடி அவர்களை தப்பாக பேசி பின்வாங்கி மன்னிப்பு கேட்டார். விசிகா தலைவர் திருமாவளவனை பேசி மன்னிப்பு கேட்டார். இப்படியே போய்கிட்டு இருந்தா இப்போ வந்து செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி தடுக்குதுங்கிறார். டெல்லி தடுக்குன்னா என்ன, டெல்லி மக்கள் தடுக்கிறாங்களா, டெல்லி மாநகராட்சி தடுக்குதா? அப்போ கூட பாஜகன்ற வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. டெல்லினால பிஜேபி தானாங்க. ஏங்க இப்போ ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, திமுக அரசுன்னு கண்டித்து போராடுறாங்கல்ல. டாஸ்மாக் எதிராக போராடுறோம், திமுக அரசே தமிழக அரசு தானே போராடுறோம். யாருனாவது வந்து சென்னை அரசு போராடுறோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க? சென்னை எதிர்த்து போராடுறோம், சென்னை எதிர்த்து போராடுறோம் ஏதாவது சொல்கிறாங்களா? அப்போ தொழிலாளர்கள் எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் எந்த பணபலமும் படைபலமும் இல்லாத தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு அரசை எதிர்க்கும் போது நீங்கள் 9 முறை எம்எல்ஏங்கிறீங்க, 5 முறை மினிஸ்டராக இருந்தங்கிறீங்க, நீங்கள் வந்து பாஜகன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதை நம்பி உங்களோட கூட்டணி வைப்பாங்க? சரி சார், பாஜகன்னு அவர் சொல்லனாலும் அவர் பாஜகவை சொல்றதா குறிப்பா சொல்றாரு டெல்லின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் சொல்றதுல மெரிட் இருக்கா? 2 விஷயம் கேட்டேன். ஒன்னு, இது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்ற அந்த ப்ரொஜெக்ஷன், அந்த கருத்து ஏற்புடையதா? ரெண்டாவது, டெல்லி தடுக்குது, நாங்க கூட்டணிக்கு முயற்சி பண்ணா டெல்லி தூக்கிட்டு போயிடுறாங்கன்றாரு. கண்டிப்பாக அந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ திமுகவை எதிர்க்கிறோம்னு சில விமர்சனத்தை வைக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு அதிகமாக கிரெடிட் தராங்க. இங்கே இருக்கும் உரிமைகள் எல்லாம் திமுகவின் தனி சொத்து கிடையாது இல்லையா. அப்போ என்டிஏ வந்து எந்தெந்த உரிமையெல்லாம் பறிக்குதோ அது திமுக எதிரான செயல்பாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்பாடும். இப்போ ஆளுநர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுநரை எதிர்ப்பது அப்படிங்கிறது திமுக ஆதரவுன்றது கிடையாது. ஆளுநர் பண்ணுற சேட்டையினால் இங்கே 14 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் இல்லாமல் இருக்குது. அது திமுக பிரச்சனையா, தமிழ்நாட்டு மாணவர்கள் பிரச்சனையா? அப்போ அதுக்கு எதிராக எல்லா திருப்பரங்குன்ற விஷயமாகட்டும், ஆளுநர் விஷயமாகட்டும், மெட்ரோ விஷயமாகட்டும், இது திமுக பாஜக சண்டை அப்படிங்கிறத விட தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக கூட்டணி சண்டை அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்ட் தான். அதில் அவங்க திமுக இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியோட பலம் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கே இருக்கிற எதிர்ப்புலையும் அந்த பவரை சேர்த்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்டது வந்து கூட்டணி அமைவது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்னா சிபிஐ முதல் நாள் விசாரணை போகும்போது ஸ்கெட்ச் உனக்குள்ள சேகர் சவுந்தருக்கு தான் அப்படின்ற மாதிரி அது விஜய்க்கான ஸ்கெட்சு கிடையாது. விஜயை மிரட்டி, அதாவது விஜயை நாங்கள் லாக்கில் வச்சுருக்கோம், அப்போ டிடிவி ஆகட்டும் அல்லது வந்து தேமுதிக ஆகட்டும் அவரே உள்ளே உட்காந்துருக்கிறாரு, அவர் கூட என்ன போய் கூட்டணி வைக்க போறீங்க இங்கே வாங்கன்ற மிரட்டுறது தான். அது விஜய்க்கான ஸ்கெட்சு கிடையாது, இவங்களுக்கான ஸ்கெட்சு. எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம்னு சொல்றாரு சார். பணியிற முகமா இதுன்னு கேட்குறாரு. அதான் சார், நீங்கள் தனியாகவே பணியாமல் உட்காந்துருங்க, நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கோம்லாம் கூட்டின்னு போயிடுறோம் அப்படிங்கிறத அதுக்கு பொருள். நீங்கள் சார் நீங்கள் பணியாமல் என்ன பண்ணிட்டீங்க? இங்கே பணியாமல் ஏதாவது மக்கள் போராட்டத்தில் நின்று மக்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணியாமல் 37 நாளைக்கு ஒரு தடவை வெளியே காட்டுறீங்க. அது நீங்கள் பணிஞ்சு காட்டுங்க, பணியாமல் காட்டுங்க. அதுக்கு யாருன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களும் இவங்களும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. இந்த வடிவேல் ஒரு இதில் சொல்லுவார், உண்மையை சொல்கிறவங்களாம் தெய்வத்துக்கு சமானம், நான் கேடு கட்டவன், நான் கேடு கேட்டுக்கணுவனுக்குலாம் கெட்டவன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் பணிஞ்சு பண்ணால் என்ன, இல்லை நீங்கள் வீர தீரமாக பண்ணால் என்ன? அப்போ இதை வச்செல்லாம் கூட்டணி உருவாக்க முடியாது சார். ஒரு அடிப்படையாக நீங்கள் பெரிய மக்கள் போராட்டம்லாம் வேணாம், ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு வேறு கட்சி தலைவர்களோடு போய் கலந்துக்கிட்டாவே ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஜி.கே. வாசன் போனார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ரீசெண்டாக போனார், அதுலேருந்து கூட்டணியில் சலசலப்பா அப்படிலாம் பேசுனாங்களே.
அப்படி ஒரு அதிர்வலையை கூட ஏற்படுத்த முடியாது இல்ல சார், போது எப்படி நீங்க வாசன் வந்து- ஏற்படுத்தின அதிர்வை கூடவா தாவேக்கா ஏற்படுத்தாதுன்றீங்க? கண்டிப்பா முடியாதுங்கிறேன். நீங்க வந்து அதாவது இளைஞர்கள் மனதில் வந்து அவங்க வந்து அறியாமையை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா அதுவுமே ரொம்ப ரொம்ப கணிசமான இளைஞர்கள் தான், இளைஞர்களுக்கு எல்லா விவரமும் இருக்கு. ஆனா அதை தாண்டி நீங்க பெரிய அரசியல் கட்சிகள்னு டீல் பண்ணும்போது ஒண்ணு உங்களுக்கு மக்கள் போராட்டத்தில் வலு வேணும், இல்ல நீங்க வந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு ஈர்க்கிற அளவுக்கு நீங்க பயங்கரமான அரசியலை பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாத போது யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். லட்சுமி, தவைக்காவினுடைய தலைவர் இது வரைக்கும் பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. எவ்வளோ நாள் வெளியில வந்திருக்காரு, எத்தனை நாள் நேரடியா மக்களை சந்திச்சிருக்காரு. கரூருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவங்க 40 நாள் சொல்றது லீவு. என்னன்னா, நாங்க வெளியிலேயே வரலனாலும் நாள் முழுக்க எங்களை பத்தி தான் பேசுறீங்க, ஆமா எல்லா பேசுறோம். கட்சியும் எங்களை பத்தி தான் பேசுறீங்க, ஒரு எல்லா டிவி யூடியூபரும் டிபேட்டுக்கு எங்களை ஒரு பத்தி தான் ஸ்போக்ஸ் பேசுறீங்க. பர்சன் அனுப்ப சொல்லுங்க கட்சியில இருந்து. ஸ்போக்ஸ் பர்சனே நாங்க அனுப்பலனாலும் எங்களை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. நாங்க ஆமா பேசுறோம். தவிர்க்க முடியாத சக்தின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா பேசுறோம், தவிர்க்க முடியாத சக்தி எல்லாம் கிடையாது அது. ஆமா பேசுறோம், பேசுறோம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்றதையும் சொல்றோம். நாங்க இருக்கிறத மட்டும் பேச முடியாது, இல்லாததையும் சொல்ல தானே வேணும். அதனால தாவேக்காவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் உங்களையும் என்னையும் விட மக்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேல அவர் வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி அவரோட செல்வா குறைஞ்சு போச்சா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்பார்த்தது தாவேக்கா அவங்களோட கூட்டணிக்கு வரும்னு. அதிமுக ஆரம்பத்திலிருந்து செய்த தவறு, அதிமுகவினுடைய தலைமை செய்த தவறு, அந்த கொடியா செய்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இதெல்லாம் சொன்னது. அது அதனுடைய விளைவு தான். அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இல்ல, வந்து அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அதிமுக மிஸ்டேக் இல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். இதே ஜெயலலிதாவோ இல்ல வேறு யாராவது ஒருவர் கட்சிக்கு தலைமை ஏங்க தினகரனுக்கு சொல்ல தெரியாதா? இபிஎஸ்க்கு தெரியுங்க நாம ஜெயலலிதா இல்லன்னு, அவரோட ஸ்ட்ரெngth என்னன்னு தெரியும், இல்ல, நான் பிஜேபியோட என்ன ஸ்ட்ரெngth சொல்றேன், என்ன தினகரனுக்கு சொல்ல தெரியும். தெரியும். அவருக்கு இருங்க, தாவேக்கா ஒரு நிமிஷம். வந்தா ஜெயிக்க முடியும்னு அவர் நினைச்சிருக்கலாம். தினகரன் வந்து எவ்வளவோ ஃபீலர்ஸ் தினகரனுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. தாவேக்காவும் தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் உண்மை. இது எல்லாமே திரைமறைவில் நடந்தது. ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் தினகரன் நான் தாவேக்காவோடு கூட்டணிக்கு போக போறேன் இல்ல போக மாட்டேன் எதுவுமே அதை பத்தி பேசல. விஜயை பத்தி அவர் பேசினது, விஜய்க்கு இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னதோட நிறுத்திக்கிட்டாரு. கொடியா செய்து டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொன்னாரு. அவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொன்னது வந்து கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார். அதிமுகவை போல வெளிப்படையாக கூட்டணிக்கு ஒரு அழைப்போ இல்லது வந்து கூட்டணிக்கு போகணுன்ற எண்ணமோ இருப்பதாகலாம் தினகரன் சொல்லல. அதே போல வேற எந்த கட்சியுமே செங்கோட்டையன் வந்து போய் சேர்ற வரைக்கும் இருங்க ஏங்க ஒரு நிமிஷங்க, 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி சரியாக 30 நாள் முன்னாடி என்டிஏ 3வது இடத்துக்கு போயிடும், அதிமுக பிஜேபி சேர்ந்து இருக்கிற அணி வந்து 3வது இடத்துக்கு போயிடும், தாவேக்கா 2வது இடத்துக்கு வரும், கரூர் சம்பவத்துல திமுக மேல தப்பு இல்ல, இதெல்லாமே அவர் தான் பேசினாரு. தினகரனோட சட்டமன்றத்திலே இதை அதிமுக பேசினது. திமுக மீது தவறு, காவல்துறை மீது தவறுன்னு அதிமுக பேசியது. விஜய் வந்து எம்ஜிஆருக்கு எதிராகவும் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் இல்ல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் உருவாக்கின கட்சி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்குன்னு சொல்லும் போது கூட, களத்துல இல்லைன்னு சொல்லும் போது கூட அதிமுக ரியாக்டே பண்ணல. இது வந்து அவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். இன்னைக்கு ஐடி விங், ஏடிஎம்கேவோட ஐடி விங் ட்வீட் போடுறாங்க, நீங்க மாஸ்டருக்காக வந்து கெஞ்சினீங்க, தலைவா படத்துக்காக வந்து கெஞ்சினீங்க, ஏன் அன்னைக்கெல்லாம் உங்களால இதை பேச முடியலையா? கரூர் சம்பவம் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு பேசுறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்டிக்கல் மிஸ்டேக், ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் தான். அவ்வளவு பெரிய கட்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்ல சொல்றீங்க, அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அவ்வளவுதான். இது ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்னால ஒண்ணுதான், வழினால ஒண்ணுதான். ரெண்டு இல்லன்றனா 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கின ஒரு நடிகர், அதை நீங்க நடிகர்னு சொன்னா கூட தவறுது, அவர் ஆக்டர் பொலிட்டீஷியனே வச்சுக்கலாம். அவருக்கு இன்னைக்கு மக்கள் நீங்க குறிப்பிடுறது போலவே கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு வந்து மக்கள் கிட்ட இருக்க சப்போர்ட் வந்து குறையில, இன்னும் மாஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. அவர் ஒரு பெரிய லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதெல்லாம் நீங்க சொல்றபடியே நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க, அப்படி இல்லையே குறைஞ்சு போச்சா? இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து சர்ஜ் ஆகும்போது, அரித்மெட்டிக்கா ஏடிஎம்கேக்கான சப்போர்ட் வெளியில வரும்போது, என்டிஏ வந்து சர்ஜ் ஆகும்போது டிவிகேவோட ஃபால் வந்து இமினன்ட். அதாவது டிவிகேவோட growth வந்து பெரிய அளவில் இனிமேல் இருக்க போறது கிடையாது. தாவேக்காவுக்கான டேக்கர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. இதுவரைக்கும் அவங்க அரசியல் மயமாகவே இல்லை. செங்கோட்டையனை தவிர அங்கே அரசியல் தெரிந்தவர் யாருமே இல்லை. ஆனால் செங்கோட்டையனுக்கும் அந்த வாய்ஸ் அங்கே எங்கேயுமே அங்கே வாய்ஸே கிடையாது. எல்லா ஒரு பத்திரிக்கை ஒரு இன்விடேஷன் போடுறதுல கூட ஆதவர்ஜுனா பேருக்கு கீழே தான் செங்கோட்டையன் பேரே போடுறாங்க. இதில் வந்து நீங்கள் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், 9 முறை வெற்றி பெற்றவர், அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆரோடு அரசியல் பழகியவர், இதெல்லாம் புசியானது மேடையில் பேசுகிறார். ஆனால் பத்திரிகையில் போட சொல்லுங்களேன், ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க, அதில் ஆதவர்ஜுனா பேரு கீழே தான் அவர் பேர் போடுறாங்க.
அந்த புரோட்டோகால் கூட அவருக்கு கொடுக்கல. அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ். செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அரசியல் தெரிந்தவர்களோ களத்தில் நின்று அரசியல் பேசக்கூடியவர்களோ நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து என்டிஏ வெர்சஸ் திமுக கூட்டணி இப்படித்தான் தேர்தல் நெருக்கத்துல வரும், தாவேகா கீழே போயிடும் சொல்றீங்க. ஆமா. ஒரு நிமிஷம் காசிநாத பாரதி, நான் இதயாவோட வியூ கேட்டுறேன். இல்லை இதில் வந்து டெல்லி வந்து நாங்கள் யாரை போய் பேசினாலும் டெல்லி தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. சார் புள்ள பிடிக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். ஏங்க எந்த கட்சியோட தலைமையாக இருந்தாலும் எல்லா கட்சியோடய எல்லாருமே கூட்டணி வைப்பாங்க. இதை எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்கள்ன்றது செங்கோட்டையன் விஜய் ரசிகர் ஆகிட்டாருன்னு புரியுது. அவங்க தான் வந்து ஜனநாயகன் படம் வரும்போது பராசக்தி வரலாமா, சிவகார்த்திகேயன் பேனரை கொளுத்திடுவோம், தலைவர் படம் தனியா தான் வரணும். சரி இதையா இவங்க மட்டும் தான் பேசணும், எதுவும் பட்டா போட்டு கொடுத்துருக்க அதிகாரம் கொடுத்துருக்க, இவங்க மட்டும் தான் பேசணும். தாவேகா வந்துருச்சுங்க, இனிமே அதிமுக தலைமையோ திமுக தலைமையோ யாரோடையும் கூட்டணி பேசக்கூடாது. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களால அதிமுகவால வேற கூட்டு வர முடியல. யார? டிடிவி தினகரன். இவங்களால கூட்டு வர முடியுதே. யாரு? இல்லங்க பிஜேபியால பியூஷ் கோயல் வந்தா அவரை கூப்பிட்டு வர முடியுது. கூட்டு வர முடியறனால கூட்டு வர முடியுது. கூட்டு வர முடியாதவங்க புலம்பி பிரயோஜனம் கிடையாதுன்ற அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அதே கருத்தை தானே முதலமைச்சர் இன்னொரு கோணத்துல சொல்றாரு. மிரட்டி உருட்டி பிளாக்மெயில் செஞ்சு வழக்குகளை காட்டி கூட்டணி சேர்த்திருக்கிறாங்க. கரெக்ட். விருப்பத்துக்கு மாறாக கூட்டணியை திணிச்சிருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. இவங்க எங்கள்கிட்ட பேச வந்தவங்க அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே. வெவ்வேறு வார்த்தைகளை பார்த்தா மிரட்டல் உருட்டல் அழுத்தம் கொடுத்தாங்கன்றதான் வருது. அதுல அது வருது கரெக்ட். ஆனா அதுக்காக வந்து இன்னொரு கட்சி வந்து கூட்டணி தூக்கிட்டே போக கூடாதுன்னு சொல்ற மாதிரியான விமர்சனமா இருக்காது. அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டணி கூட்டு போயிடுவாங்க, உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்க. இல்ல அது நீங்க வந்து எல்லாரும் இப்ப நீங்க விஜய் ஏன் கூட்டு போக முடியல, அதுக்காக எல்லாருமே பணிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு அங்கங்க பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவை இருக்கலாம். இதை விட ஏன்னா நீங்க வந்து நீங்க முதல்ல நீங்க இப்ப நீங்க திரு ஓபிஎஸ் எடுத்துங்க, 3 பேர்ல எங்க போறதுன்றதா அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கு. நம்ம எல்லாருமே பாக்குறோம். அவருக்கு வந்து திமுகவுக்கு போனா நீ 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்களே போலாமா திமுகவுக்கு? சரி தாவேக்காட்ட போனா என்ன, இந்த மேடம் சொன்ன மாதிரி இப்ப செங்கோட்டை நிலைமை அப்படி இருக்கு. நீங்க புஷியானதுக்கு பின்னாடி போய் நீங்க 3 தடவை முதலமைச்சராக நிற்பீங்களா? ஆதவர்ஜனுக்கு பின்னாடி உங்களை போடுவாங்க, அங்க போய் நீங்க நிற்பீங்களா? அப்படி வரும். சரி திரும்ப இங்கேயே போறான்னு என்டிஏக்கே வேற வழியெல்லாம் போனா அழுத்தத்துல போயிட்டாரு. ஏற்கனவே எடப்பாடி எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு, இப்ப அங்க போயிட்டாரு, தூக்கிட்டு மிரட்டி கேச காட்டி மிரட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. எடப்பாடின்ற பேரை சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன்னாரு. அவர் போய் போனா ஏத்துப்பாங்களா? அதான் எங்க போனாலுமே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றேன். அவர் அரசியல் துறவரம் தான், கடைசியா எல்லாம் துரத்தி விட்டுருக்கீங்க. தனிச்சு போடலாமே. அதான் தனிச்சு போடுற அளவுக்கு இன்னும் வந்து அதுக்கு வந்து தனிச்சு போறனா அது ஒரு கட்சியா போடுறதா இல்ல அது எப்படி போடுறது? அது ரெஜிஸ்டர் கட்சியா அவர் ரெஜிஸ்டர் பண்ணாருன்னா அவர் போட்டிருக்க வழக்குகளுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த கிளைம் அவரால் பழைய கிளைம் பண்ண முடியுமா புது கட்சி ஆரம்பிச்சாருன்னா? இல்ல தனியா போன 4 பேர் நின்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் கிடைக்கும். சரி, ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் வந்து அவங்க ரைஸ் பண்ணாங்க. ஒன்று, 2 பேரோட கருத்தும் ஏறத்தாழ போட்டின்றது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கள ஆய்வுலாம் செய்கிறவர், நீங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்லை நான் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் சொல்கிறேன். இப்போயும் அது வேறு மாதிரி தான் சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க லட்சுமி மேடம். என்ன அதனால் வந்து விஜயை நீங்களே வளர்த்து விட்டுருவீங்கன்னாங்க. ஆனால் உண்மையிலே கள நிலவரம் நான் பார்க்குறேன். முதலிடத்துல திமுக அணி வந்து பெட்டர் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் 2வது இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டும் சரி, ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் சரி விஜய் கணிசமாக பிரிக்கிறதுனால அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் 2ஆம் இடத்திற்கான ஒரு போட்டியை தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும். நீங்கள் அதை வந்து கொங்கு மண்டலத்தில் மட்டும் வேறு மாதிரி போகலாம், அது அப்படி வருது. இன்னும் சில விஐபி தொகுதிகளில் வேறு மாதிரி போகலாம். அது வந்து விதிவிலக்கா இருக்கலாம். விஐபி தொகுதின்றது என்ன, 234 தொகுதியில் ஒரு 10-20 தொகுதி தானே விஐபி. 30-40 கூட வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க, அப்படி போகலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் ஜோன் வைஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பரவலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து திமுக வந்து கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, நான் ஸ்பெசிஃபிக்காக உடச்சி கேட்குறேன். டிஎம்கே ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற முடிவுக்கு வர்றீங்க? என்ன காரணம்? என்டிஏ அப்படின்ற ஒரு அலையன்ஸ், ஏடிஎம்கே ஆட்சி பண்ண ஒரு கட்சி, பிஜேபி செல்வாக்கான கட்சி டெல்லியில், அவங்கெல்லாம் சேர்ந்தும் ஏன் 2வது இடத்துக்கோ அல்லது முதல் இடத்துக்கு போட்டி போடுற இடத்துல இல்லை? தாவேகாவை எதுவும் மேலே கொண்டு வருது? அதான் நீ அந்த அதில் அந்த சொல்லிட்டேன். ஒன்று ரீசன்ஸ் இது இல்லை, ஒன்று வந்து இதை நான் கொண்டு வரல, நான் போய் மக்கள்கிட்ட பார்க்குறேன், மக்கள் போடுறாங்க, அதனால வருது. புரியுது அதான் நான் சொல்லிக்கிறேன். அதை ஏன்னா நான் வந்து முடிவை எடுத்து கொடுக்கல, மக்கள் போடுறத நான் எடுத்துன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். அதனால அவங்க அப்படி முடிவு பண்ணுறாங்க, அதையே நான் அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே, அதை வச்சுக்குவோம். இது ஏன்னா நீங்கள் அரித்மெட்டிக்கலி திமுக வந்து 47 பார்லிமெண்ட்டில் வாங்கியிருக்கு.
இந்த 47ல் நீங்கள் ஒரு 7 எடுத்தா கூட ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி விஜய்க்கு பிரிஞ்சு போகுது, இங்கேருந்தும் போகுது, மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் போகுது, அப்படிலாம் விடுதலை சிறுத்தைகளில் கொஞ்சம் போகுது, இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி எப்படினாலும் போட்டோம், ஒரு 7% போனால் கூட ஒரு 40, இல்லை 10% போட்டால் கூட 37. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் 37% வாங்கினாவே 40 தாண்டினா தான் வெற்றின்னு இருக்கும். இந்த முறை 4 முனை தேர்தலில் நீங்கள் 37 எடுத்தாவே வின்னிங் லைனில் ரீச் பண்ணிடலாம். 35 தாண்டணும், 35 36 தாண்டினாவே நீங்கள் வந்து வெற்றி இலக்கை அடைஞ்சிட முடியுன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதனால 10% நீங்கள் வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சால் கூட அவங்களுக்கு அதே இன்டாக்டான கூட்டணி ப்ளஸ் கமலஹாசன் வந்திருக்காரு. இன்னும் அரசியல் இது இப்போ பொங்கல் கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க, இன்னும் தேர்தல் வாக்குறுதியை அதிகாரத்தில் இருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இது இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி 37% இருந்தால் 63% திமுகவுக்கு எதிர்ப்பலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு 35 பேர் 37க்கு ஒரே நம்பர் ஒரு கட்சி வாங்கியிருந்தா அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. விஜய் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துகிறாரு. அவருக்கு வந்து நீங்கள் வெறும் 30க்குள்ளே அவர் அடைக்க முடியல, வெறும் 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் அடைக்க முடியல. அதை தாண்டியும் அவருக்கு வாக்குகள் விழுது. குறிப்பாக பெண்கள்கிட்ட 45 வயது உள்ளவர்கள் வரைக்கும் கூட வாக்கு விழுகுது. ரெண்டாவது பேரன் சொல்கிறான், பேத்தி சொல்கிறான்னு தாத்தாக்களே ஓட்டு போடுறாங்க, சீனியர் சிட்டிசன்ஸே போடுறாங்க. அதனால விஜய்க்கு வந்து நானும் சொல்லிட்டு இருந்தேன் 6%. விஜயகாந்தை விட ஒரு பெரிய லீடர் கிடையாது. விஜயகாந்தாவது பிளான் பண்ணி சினிமா இது அரசியலுக்கு வந்தார். முதல்ல தன்னுடைய படங்கள்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்குமான படங்களை செட்டப் பண்ணிட்டுலாம் வந்தார். ஆனால் இவர் விஜய் வந்து இன்னமும் வந்து நீங்கள் குடிச்சிட்டு காலைல பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு வர மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ கூட கோட்டில் வந்து வில்லன் ரோல், இந்தியாவுக்கே துரோகம் பண்ணுற ரோல்லாம் அடித்தார். அவர் சினிமா செட்டப்பும் இல்லை, அந்த மாதிரியும் பிளான் பண்ணி வரல. விஜயகாந்த் நிறைய நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு வந்தார், அது கூட இல்லை. அன்னைக்கு இருந்த சினிமா கிரேஸ் இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் படித்தவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பெல்லாம் நானும் பேசிட்டு இருந்தேன். ஆனால் களத்துக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு விஜய்க்கு இன்னமும் நம்ம தமிழ்நாடு இன்னும் சினிமா பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள் அதுக்கு ஒரு பெரிய கிரேஸ் வச்சிருக்காங்க. அவருக்கு இந்த வாக்கு வங்கி இப்படி ஒன்று உருவாகி இருக்குன்றது அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நானே இதை பற்றி இவ்வளோ வர்றாருன்னு பேச ஆரம்பித்தேன். சரி. ஸோ அந்த மாதிரி 2 கட்சிகளுமே நீங்கள் திமுக, அதிமுக, பாஜக ஒரு பலம் வாய்ந்த அணியாக வந்தாலுமே நீங்கள் எடுக்க போகிறது வந்து இந்த அரித்மெட்டிக் தாண்டி இவங்களுடைய அரித்மெட்டிக்கில் சேதாரம் ஏற்படுது. ஆன்டி இன்கம்பன்சி 60% இருந்தாலும் அதை 2 பேர் ஒரே ஆள் வாங்கிட்டு வந்தா 45 அப்படின்னு வாங்கிட்டு வந்தால் அதில் வின் பண்ணிடலாம். அதை பாஜக, அதிமுக அணியால் பெற முடியலை இந்த சூழ்நிலை. ஏன்னா விஜய் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு, ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணுறாரு. அதனால தான் 2ஆம் இடத்துக்கு அந்த ரெண்டுமே ஒரு ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்குன்னு ஒரு எட்ஜ் இல்லையா? ஒரு விஜய் ஸ்கோர் பண்ணுறாருன்னா அவர் புதுமுகம், ஆட்சி பண்ண கட்சி, அனுபவமான கட்சி, அனுபவமான தலைமை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்டமைப்புன்றது ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணலையா? இல்லை, ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணால் நீங்கள் வந்து இன்னொன்று வந்து ஏடிஎம்கேல இருந்தே பல வாக்குகள் போனது. நாங்கள் என்ன கொஸ்டின் வந்து சமயத்தில் கடந்த முறை யாருக்கு வாக்களித்தீர்கள்னு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது போன தடவை அதிமுகவுக்கு போட்டவர்களே இந்த தடவை போடுறாங்க. அப்படி போடும்போது சில சமயம் நாங்கள் காரணமும் கேட்குறோம். அந்த மாதிரி காரணங்கள் கேட்கும்போது திமுகவை விஜய் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படின்றது இருக்கு. என்ன அப்போ காரணம்னா அது கடுமையாக எதிர்க்கிறாருன்றது ஒன்று. இன்னொன்று இந்த அவருக்கே போட்டு 2 கட்சியுமே இருந்துட்டாங்க, ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கு. அது வந்து திமுகல இருந்து கொஞ்சமாக வருது, இங்கே அதிகமாக வருது. அதுக்கு என்னன்னா அதிமுக பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதிமுக வாக்காளர் இதை எடுத்தீங்கன்னா அவங்க மனநிலையே எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி கொஞ்சம் சினிமாவோட ஒரு தொடர்புடைய ஒரு வாக்கு வங்கியே அது இருக்கலாம். அதனால இப்போ விஜய் வரும்போது அதே அந்த சினிமா ஈர்ப்பு, அந்த வாக்கு வங்கியே இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப. பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு சினிமா ஓட்டுன்னு சொல்றீங்க, அது சினிமா கவர்ச்சி அவங்களுக்கு ஒரு கூறு அதுக்குள்ள இருக்கலான்னு. பட் பிஜேபி ஓட்டுலாம் சித்தாந்த ஓட்டு தானே, அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி சித்தாந்த ஓட்டு அங்கே தான் ஒழுங்கும். ஆனால் அது எவ்வளவுன்றதுல தான் பிரச்சனை இருக்கு. நம்ம போன தடவை வந்து 11 சொல்ல முடியாது. அது அண்ணாமலைக்கு அப்போ வந்து அப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அதிமுகவுடைய தலைமையோடைய தாண்டி திமுகவை எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணாமலை நல்லா எதிர்க்கிறாரு அப்படின்னு விழுந்த ஓட்டு தான் அது. அதே தான் இப்பயும் விழுதுன்னு சொல்றேன். ஓகே, எடப்பாடியை விட திரு விஜய் நல்லா திமுக எதிர்க்கிறாரு. ஒருவேளை இங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்பெல்லாம் அந்த வேலையுமே செய்யலன்றாங்க. 30 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வர்றாரு. எந்த கடுமையான அறிக்கையும் இல்லை, கடுமையான போராட்டம் களத்தில் இல்லை, மக்கள் பிரச்சனைகளை பேசல. ஆனாலும் திமுகவை அவர் தான் கடுமையாக எதிர்க்கிறாருன்றீங்க. ஊரா போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் மீட்டிங் பேசுறாரு. அது வந்து மக்களை அது திமுக எதிர்த்த கணக்கில் வரலன்றீங்க. தினமும் எதிர்த்தா ஒருவேளை மதிப்பு இல்லாமல் போகலாம், எப்பயாவது வந்து எதிர்த்தா அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கலாம். ஸோ ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறதுல ஏடிஎம்கேவால முடியல. அது முடியல. அது ஒரு பலகீனமான நிலைமையில் இருக்கு. இப்போ பாரதி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 60% எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்னு இதயா சார் ஒத்துக்கிட்ட அந்த கண்டென்ஷனை நான் ஏற்றுக்கிறேன். என்ன முதல்ல அவர் சொல்லல, அப்படிதான் சொன்னார். இல்லை நான் மாற்றவெல்லாம் இல்லை, நான் அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். 60% எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்னு.
ஈரோடு மாநாடு வரைக்கும் இல்ல சார், ஒரு நிமிடம். திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்போதே 45% வாங்கி தான் வந்திருக்கு. 55 எதிர்த்து வெவ்வேறு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. 44.5% ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். நீங்க அப்படியெல்லாம் வேண்டாம். 234 நின்னே வாங்கியிருக்கிறோம் அந்த ஓட்டெல்லாம். இல்ல சார், நான் சொல்றது எதிர்ப்போடுகள். திமுக ஜெயிக்கும் போதே 55% எல்லாருக்குமே பொருந்தும். நரேந்திர மோடி பிரதமராகும் போது அவர் பிரதமராக சொல்றதுனால பெரிய தப்பா சொல்லலன்றேன் நான். மோடி பிரதமரா வேவுவது வந்தப்பவே அவருக்கு எதிராக ஓட்டு விழுந்த ஓட்டுன்னு எடுத்துட்டா பெர்சன்டேஜ்ல பிஜேபி வாங்கின ஓட்டை விட மற்றவங்க வாங்கின ஓட்டு அதிகம். திரும்பவும் அதே பதிவு செய்யறாரு. 60% எதிர்ப்பு இருக்குன்னு நான் முதல்ல என்டாஸ் பண்ணிடுறேன். அடுத்ததா அந்த ஈரோடு மாநாடு வரைக்கும் அதிமுகங்கிற ஒரு கட்சியை பற்றி விமர்சனமே பண்ணலை. இல்லையே பேசியிருக்காரு. இல்லை, அவர் பேசலை. யார் விஜய் என்ன பேசினாருன்னா, எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் தான் போட்டின்னு சொன்னார். முதல் நேற்றைக்கு இல்லை, மாமல்லபுரத்தில் பிறகு பேசுங்களேன், எனக்கு கடைசியாக வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் அதிமுகவை பற்றி விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா கிரைட்டீரியாவுக்குள்ளார அவரை 3வது இடத்துக்கு தள்ளுகின்ற இடத்திற்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டார். அடுத்ததாக தமிழ்நாட்டில் ரசிகர்களை வைத்து தான் ஒரு அரசியல் இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நிரந்தர முதல்வராக தமிழ்நாட்டில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய சொந்த தொகுதியில் அவருடைய இனமான சகோதரர்கள் இருக்கின்ற திருவையாறு தொகுதியில் டெபாசிட்டை இழத்தாருங்கிற வரலாற்றை பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக பார்ட் டைம் பாலிடிக்ஸ் அவங்க லட்சுமி அக்கா சொன்னது போல் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுகின்ற அவர் தான் இன்றைக்கி கிரைட்டீரியாவுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட பெரிய காமெடி இந்த 2026 பெரிய காமெடியெல்லாம் எதுவும் இருக்க முடியாது. அவருக்கே அவருடைய உயரம் என்னங்கிறது தெரியும். அடுத்து உயரம் தெரியாமலா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி போட்டுட்டு மக்களை சந்திக்கிறேன்னு போகிற இடத்துல யாரோ 2 தொண்டர்கள் கொடியை பிடிச்சிட்டு இருந்தா இதோ பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிரம்மாண்டமான கூட்டணி வரப்போகுதுன்னு அவர் எக்ஸைட் ஆனாரு. அவங்க பலம் தெரியாமலா எக்ஸைட் ஆனாரு. கேட்டாராம், கூட்டணியிலே இல்லாம ஒரு கட்சியினுடைய கூட்டத்துல மாற்று இயக்கத்தை சேர்ந்தவங்க போய் கொடியை காட்டின வரலாறு வேற எந்த கட்சியிலேயாவது இருக்கா? அவங்க தன்னெழுச்சியா காட்டினாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த தாவேக்காவினுடைய தொண்டர்களுடைய மனதில் கூட ஐயா சொன்னாங்க ஓட்டு மாறிட்டுன்னு, தாவேக்கா தொண்டர்களே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா வாதத்தை வைக்க முடியும். இல்லை, தன்னெழுச்சியாக வேற ஏதாவது லெட்டர் பேடு கட்சி கொடியை காட்டினா அப்படி பேசுவாரா? வேற ஏதாவது கட்சி இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி சின்ன கட்சி ஏதாவது காட்டினா ஐயோ இப்போ மாபெரும் கூட்டணி பிளஸ்ஸாக எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா தாவேக்காவே 3ஆம் இடத்துக்கு தன்னும் அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 2வது இடம்னு ஒத்துக்கிறாங்களா? எனக்கு புரியல. இல்லை அதாவது இல்லை பிறகு உங்கள் கருத்தை பதிவு அதை தான் இப்போ டார்கெட் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஏற்கனவே 190 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். 1.5-2 கோடி தொண்டர்களை சந்தித்து விட்டார் எடப்பாடியார். இன்னைக்கு தமிழகத்தில் யாரும் அதை போன்ற குதிரை பாய்ச்சல்ல இங்கே தமிழகத்து அரசியலில் இல்லை. முதல்ல நான் ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புகிறேன். இவர் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னது போல் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் சேர்வதற்கு முன்பு வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாகரிகமாக விமர்சனம் செய்து கொண்டு வந்தவர். உருட்டல் மிரட்டல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுன்னா இது தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடுங்கிற கருத்தை தான் நாங்கள் பதிவு வைக்கிறோம். வெறுப்பின் எப்படி அந்த 63 தொகுதியை மேல ரைட நடத்திக்கிட்டு 63 நாயன்மார்களை போல 63 தொகுதிகளை பெற்றுச்சு, அதை போல மிரட்டல் உருட்டல்னு அவர் சொல்றாரா? உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த நேரடியாக தெரிந்த உதாரணம் 63 தொகுதிகளை மேல ரைட சிபிஐ ரைட நடத்திட்டு கீழே வாங்கினாங்க காங்கிரஸ் பெரியக்கம். அப்படி ஒரு நிகழ்வெல்லாம் இங்க எதுவும் நடக்கல. எங்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு துடைத்து எந்த அழுத்தம் இல்லாம அதே ஒரு நிமிஷங்க எந்த அழுத்தமும் இல்லாம எந்த நெருக்கடி இல்லாம தினகரன் மனமுவந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக பரிபூர்ணமா உழைக்கிறதுக்கு அவரா விரும்பி நேரா பியூஷ் கோயலை பார்த்துட்டாரு. எந்த அழுத்தமும் அவர் முடிவுக்கு பின்னாடி இல்ல. எங்கேயாவது மாற்றி கொடுக்குறாரு? அப்படித்தானே அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது போல் இவங்க நெல்லிக்காய் மூட்டையாக இருப்பாங்க, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டீங்க. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாங்க. இப்போ அதை பொறுக்க முடியாம ஒரு சக்தியே இல்லைன்னு ஏடிஎம்கே தான் சொல்லிச்சு. பொறுக்க முடியாம நான் என்ன கேட்குறேன், அவங்கெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு 505 வாக்குறுதியை கொடுத்தோம். எங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். 4.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டதுனால
எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற வாதத்தை வைப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இல்லை. ஏன்னா ஏமாத்திட்டாங்க. சென்னை ஃபுல்லாக போராட்ட களமாக இருக்கிறது. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்ட ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் 16,000 பேர், ஊராட்சி செயலாளர்கள், போராடாத துறையே இல்லை செவிலியர்கள், இன்றைக்கு தற்காலிகமாக இவங்களாம் 2019 நீங்க பேசுற போது நான் பேசல, குறுக்கிட வர்றது வந்து நல்லா இருக்காது, நாகரிகமா இருக்காது. அதற்கு அடுத்ததாக தூய்மை பணியாளர்கள் இது வந்து சற்றே ஆசுவாசப்படுத்தி இருக்கிறீங்க. இங்க சென்னையில வந்து இப்போ போராட்டம் நடக்காத துறையில் சத்துணவமைப்பாளர் உட்பட இதுல எல்லாம் எடப்பாடி பீரியட்ல இருந்தே போராடிட்டு இருக்கிறவங்க தாங்க. நீங்க அப்படி இந்த ஓய்வூதியத்துக்கு போராடினது எத்தனை வருஷம்? 22 வருஷம் போராடுறாங்க. 505 வாக்குறுதியில அதை கொடுக்கலங்க. 505 வாக்குறுதியில நீங்க தான் கொடுத்தீங்க. 311 சொல்றாரா இல்லையா ராபர்ட்? ஓட்டு வாங்குறதுக்காக உங்களை ஏமாத்துறதுக்காக தான் நான் அந்த 311 வாக்குறுதியை கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிடுங்க. நாங்க போராட்டத்தை விட்டுட்டு பொங்கல் பண்டிகைக்கு கூட வீட்டுக்கு செல்லாமல் குடும்பம் குட்டியோடு வந்து போராட்டம் நடத்துகிறார்களே. நீங்க நல்லதை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாமேங்க. நீங்க ஒரு நிமிடம் ஒரு முதலமைச்சர் இல்ல அங்க வந்து பேசி அவங்களுக்காக லட்சுமிகா பிறகு சொல்லுங்க. என்னைய மட்டும் எல்லாரும் இன்டர்வியூ பண்றீங்க, எனக்கு புரியல. நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி இருந்தீங்கன்னா நீங்க ஏங்க அடுத்த கூட்டணியை பத்தி பார்க்கணும்? எவனாலும் எங்க வேணாலும் சேர்ந்துட்டு போறான், நாங்க படுத்துக்கிட்டு ஜெயிப்போம், எம்ஜிஆர் போல ஆண்டிப்பட்டியில படுத்துக்கிட்டு ஜெயிப்போம் நீங்க சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு என்ன, அதாவது இந்த கூட்டணி அமையாதுன்னு நீங்க காத்திருந்தீங்க எலுவு காத்த கிளி போல. நாங்க கூட்டணியை மெடிக்கல் மிராக்கல் மாதிரி பொலிட்டிக்கல் மிராக்கலா தினகரன் வந்து இல்ல இது வரைக்கும் உங்களால் வைக்கப்பட்ட வாதம் வந்து கூட்டணி அமையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் இல்ல ஒரு வாதம். ரெண்டாவது ஏற்கனவே இல்ல, நீங்க முதலமைச்சர் சொன்னதை உள்ளே வாங்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷங்க, இது சொற்பொழிவாற்ற இடம் இல்ல, விவாதம். குறுக்கீடுகளை நீங்க அனுமதிக்கணும், அதுல இருந்து நீங்க வந்து கவுண்டர் பண்ணணும். இதெல்லாம் விவாதத்துல ஒரு கோர். சரி, நீங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்றது வந்து இது ஏற்கனவே இருந்த கூட்டணி, தோற்று போன கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி இருந்த கூட்டணி, ஓபிஎஸ் உட்பட எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இருந்தாங்க. 29 தொகுதியில அஇஅதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை டிடிவி தினகரன் பாதித்தாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 2021 தேர்தல்ல இன்னைக்கு அந்த டிடிவி தினகரன் நீங்க வந்திருக்கிறாரு. அதே பலத்தோட இருக்காரா? டிடிவியோட அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஒரு கட்சி இன்னும் 2-3 கட்சிகள் வரப்போகின்றனங்கிற ஆர்வத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் பாதிக்கப்பட்ட அந்த 6999 போக்சோ வழக்குகள்னு சொல்றீங்களா, இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கலாம் இந்த அரசுக்கு எதிராக 5000 கொலைகள் நடந்திருக்கின்றன. ஒரு ஆட்சி நடக்கிறது. ஒரு பெரிய சக்தி. ஒரு நிமிஷம், 29 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு காரணம் டிடிவி தான் அப்படின்னு இப்ப அக்னாலஜ் பண்றீங்க ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளரா. 10 நாளுக்கு முன்னாடி வரலையும் அவர் ஒரு பொருட்டே இல்லை, நாங்க தோற்று போனதுக்கு டிடிவி காரணம் இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் தோத்ததுக்கும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் தோத்ததுக்கும் சரி அவங்கெல்லாம் காரணம் இல்லை அப்படித்தானே சொன்னீங்க. அவங்க ஒரு சக்தியே இல்லைன்னு தானே சொன்னீங்க. திமுகவோடு கூட்டணி வைத்தால் அதிமுக சொல்லிச்சா இல்லையா? திமுகவோடு கூட்டணி வைத்தால் கல்லறை கூட மன்னிக்காதுன்னு தான் வைகோ சொன்னாரு. கூடா நட்பு கேடாய முடிந்ததுன்னு கருணாநிதி திமுக இதை காங்கிரஸ் பெரியக்கத்தை பார்த்து சொன்னார். என்னுடைய வாழ்நாளிலே காங்கிரஸ் பெரியக்கத்தோடு கூட்டணி இல்லைன்னு கருணாநிதி சொன்னார். இப்போ நடக்கலையா என்ன? அதனால வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க பலச எடுக்கிறீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரலையும் விஜய வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது பிஜேபி தானே. உங்களுடைய கனவு என்னவா இருந்துச்சுன்னா கூட்டணி அமையாது 24 பாராளுமன்ற தேர்தல். அதிமுக இல்ல காசிநாத பாரதி, அதிமுகவோட கனவு வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டு சேரணும்ன்றது, விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரணும்ன்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கனவு. அறிவிச்சாரு. ஏங்க அவர் எக்ஸைட் ஆனது எங்க கூட்டத்துல? என்னைக்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்க? விஜய் உங்களை விமர்சனம் பண்றதுல அறிவிச்சாரு. பல கூட்டங்கள்ல விஜய் இல்ல கற்பனையான பிரம்மாண்டமான கூட்டணின்னு எதை சொன்னாரு? இல்ல நீங்க 2 வாரம் பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னு சொன்னீங்களே, எதை சொன்னாரு? செல்லூர் ராஜு கூப்பிடலையா விஜய்? தம்பி நீங்க தனியா நின்னா தோத்து போயிடுவீங்க. ராஜேந்திர பாலாஜி கூப்பிடலையா? உதயகுமார் கூப்பிடலையா? கூப்பிட்டுருக்கலாம். தாவேக இல்லங்க, இவங்கெல்லாம் நீங்க தான் அதிமுக, செல்லூர் ராஜு, இவரு கேடி ராஜேந்திர பாலாஜி, இவங்கெல்லாம் அதிமுக இல்லையா? அவங்க எல்லாம் கூப்பிடலையா? அதனால கூப்பிட்டாங்க சார். அவங்க விரும்பின கூட்டணி தாவேகா கூட்டணி. நீங்க விரும்பின கூட்டணி ஜனநாயக நாட்டுல நீங்க சொல்றது வந்து நீங்க விரும்பின கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்றது இல்ல. அதிமுக விரும்பிய கூட்டணி அமையவில்லைன்னு தான் நான் சொல்றேன். இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க. டிடிவி என்ன சொல்றாரு? மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றணும்னு. எங்களுடைய புகார் வந்து 24 போல கூட்டணி அமையாதுன்னு நினைச்சீங்க. அப்புறம் கூட்டணி அமைகிற போது நீங்க என்ன நினைச்சீங்க? எக்காரணம் கொண்டும் டிடிவி வரமாட்டாருன்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க. மெடிக்கல் மிராக்கல் போல இங்க ஒரு பொலிட்டிக்கல் மிராக்கலா வந்து இணைஞ்சிட்டாங்க. நீங்க இதுவரைக்கும் வைத்து வந்த வாதம் தென் மாவட்டத்துல ஒரு வாதத்தை அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமாக மாறி போயிடுச்சு. ஒரு நிமிஷம் பாரதி, அடுத்தவங்க மேல சொல்லாதீங்க. அக்டோபர் 30ஆம் தேதி டிடிவி தினகரன், ஓபிஎஸும், கே.ஏ. செங்கோட்டையனும்
பசும்பொன்ல நின்று என்ன பேசினாங்க? அதிமுகவை வீழ்த்துவோம், துரோகத்தை வீழ்த்துவோம்னாங்க. அதை நினைவுபடுத்தினா இந்த கூட்டணி உருவாகாதுன்னு நினைச்சீங்க அப்படின்றீங்க. நான் தாவேகா நண்பர்கிட்ட ஒரே ஒரு செகண்ட் லோகேஷ் கருத்தை கேட்டு ரொம்ப நேரம் பேசுறோம். ஒரு நிமிஷம் லோகேஷ். முதல் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுது அப்படின்றது ஒரு விமர்சனம். இன்னொன்று, களத்துல போட்டி அப்படின்றது என்டிஏ இந்தியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்படி சொல்லப்படுறதை எப்படி பார்க்க? ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துல தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பேசுகிற விஷயத்தில் நமக்கு புரியுது. ஃபஸ்ட்டு விஷயம், ஏடிஎம்கே அடிச்சது அப்படின்னு சொன்னால் அவங்க ஐடிவிங்கில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அஃபிஷியலாக வந்து எடப்பாடி இருப்ப வரைக்கும் எதுவுமே கமெண்ட் சொல்ல, இல்லை ஆர்பி உதயகுமார் எதுவும் கமெண்ட் சொல்ல. அவங்களாம் கடைசியாக வச்ச ஸ்டேட்மெண்ட் வந்து தாவேகா கூட்டணிக்கு வரன்ற நம்பிக்கையில் இருந்த ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா எனக்கு தெரியல. செல்லூர் ராஜு அவர் சொல்கிறது வந்து சிரிச்சுட்டு போயிட வேண்டியது தான். ஏன்னா தெர்மோகோல் வச்சு எப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியெலாம் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ டிடிவி என்ன பேசுகிறதா இருக்கட்டும், இவங்களாம் பேசுகிறதா இருக்கட்டும், என்ன என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, பிஜேபி வந்து ஒரு 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 லைக் என்ன சொல்கிறது, புரியல, பிஜேபி வந்து ரொம்ப டிஸ்பிரேட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது புரியுது. ஏன்னா வந்து டிடிவியும் சரி, அண்ணாமலையாக இருக்கட்டும் சரி, இல்லை எல்லாம் சரி, துரோகி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடியாரை. சொல்லிட்டு இருந்தவங்க வந்து இன்றைக்கி அந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் மாறுது, அந்த அவங்க எடுத்து வைக்கிற விதங்கள் எல்லாமே மாறுது. நமக்கு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னா, இன்னைக்கு டிஎம்கே கூட சண்டை போகிற நிலைமையை தாண்டி தாவேகா கூட சண்டை போகிற நிலைமை அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுது. அந்த ஒரு விஷயம் தான் என்னோட பார்வையாக. நீங்கள் விமர்சிச்சா அவங்க திருப்பி விமர்சிக்க மாட்டாங்களாங்க? ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை பார்த்து அது ஏன் அவங்களுக்கு ஏன் உறுத்துது? அந்த கட்சி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணாதா? இல்லைங்க, அது ஏன் அவங்களுக்கு உறுத்துதுன்னு கேட்குறேன். அடிமை கட்சின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்ன ஃபர்ஸ்ட் டைமாக சொல்லியிருக்காரு விஜயனா? இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக விமர்சிக்கல, நாமக்கல்லே விமர்சிருக்காரு, ஏன் மதுரை மாநாட்டிலே விமர்சிருக்காரு, இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட விமர்சிருக்காரு. அவங்களுக்கு இப்போ தான் உறுத்துது, இப்போ தான் கண்ணு திறந்ததோ என்னமோ. மேபி பலம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்ற ஒரு பெரிய அதீத நம்பிக்கையாக என்னமோன்னு தெரியல. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி வந்து ஏடிஎம்கே பத்தின தாவேகாவோட அசஸ்மென்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தேவா? ஊழல் கட்சின்றது தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேவா? நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் அதிமுக மதுரை மாநாட்டிலேயே இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் நாமக்கல் கூட்டத்தில் கூட சரி சொல்லியிருக்காரு, அடிமையாக இருக்கிறதுக்கு நான் இதில்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதனும் முத தடவை ஒன்று விமர்சிக்கல விஜயண்ணா. அது இப்போதான் உங்களுக்கு புரிய வருது, கூட்டணிக்கு விஜயண்ணா வரமாட்டாருன்றது கிளாரிட்டி. ஏன்னா வந்து அதுக்கு மேலே சொன்னா இல்லையா, இந்த அழுத்தத்துக்கெலாம் தாங்குற ஆளா நான் ஈல்டாக மாட்டேன்றது தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். அது அவங்களுக்கு இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவங்க விமர்சனங்களை பெருசாக வைக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் சிஎம் சார் நேற்று பேசும்போது சில விஷயம் சொல்லியிருந்தார். நான் அதில் ஒரு சில விஷயங்களில் உடன்படுறேன். அவங்க வந்து ஏன்னா வழக்குகள் போட்டிருந்தாங்க, அடிப்பணியை வச்சுருக்காங்க, ஒரு மிரட்டல் கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எதுலேயுமே எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறது என்னென்னா, எதுவுமே இல்லாத பாஜக இவ்வளோ தூரம் வந்து எதிர்த்தே வளர்த்து விட்டாச்சு, இதுக்கப்புறமும் அதையே செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்றது. உங்க சாதனைகள் சொல்லி பாஜகவை எதிர்த்து பேசினா பாஜக வளர்ந்துரும், அதனால பாஜக என்ன எக்ஸஸ் அதுதான் நடந்துட்டு இருக்கு, கண்டுகொள்ளாம அமைதியா போயிடணும். இல்ல சார், பாஜக எதுவுமே இல்லாத பாஜக இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துரும் அப்படி சொல்ல வரீங்களா? ஒரு விஷயம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டிஎம்கே கூட்டணின்னு சொல்றோம், ஆப்போசிட் ஏடிஎம்கே கூட்டணி நான் சொல்றோம், என்டிஏ கூட்டணின்றோம். ஏன் அப்படி நடந்தது? இந்த ஏடிஎம்கே வந்து சரி தப்பு அவங்க ஊழல் பண்ணல, அந்த டாபிக்லாம் தள்ளி வைங்க, ஓகேங்களா? ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஏடிஎம்கே இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை இல்லையா? அதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் இல்லையா? என்டிஏ கூட்டணின்னு மாறி போச்சு. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் வேற ஒரு ஃபோர்ஸ், அதுவும் வந்து மதவாத ஃபோர்ஸ் ஒன்று உள்ளே விடுறதுக்கு, உள்ளே வந்து இவ்வளோ பெருசாக கால் ஊன மாட்டாங்கன்னு நினச்சிருந்தவங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் யார்? டிஎம்கே வந்து அவ்வளோ அடிச்சு தான் கடந்த 4 வருஷத்தில் ஏடிஎம்கே வந்து அடிச்சதை விட பிஜேபி அடிச்சது தான் அதிகம். அதுக்கு அண்ணாமலை எவ்வளவு பங்கு கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஈல்டிங், அந்த அட்டாக் தான் பிஜேபி வளர்த்திருக்கு. இன்னமும் அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் என்னோட இது என்னன்னா, என்னோட ரிக்வெஸ்ட் தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல இல்ல ஒரே நிமிஷம், இந்த தேர்தல்ல அவங்களோட சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க. பிஜேபி நீங்க மேற்கொண்டு அடிச்சு வளர்த்துருக்காதீங்க. அது என்டிஏ கூட்டணி நம்ம கொடுக்குற பேர் கிடையாது, அவங்களா வச்சுக்கிற பேர். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சில அதிமுக தொண்டர்கள் மட்டும் அதிமுக கூட்டணி சொல்றாங்களோ அவங்களே எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க பல இடத்துல. அதிமுக கூட்டணின்னு அவங்களே பயன்படுத்தாத போது நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கறது. லோகேஷ், ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் வந்து திமுகவை திட்டுறாரு, திமுக அரசை விமர்சிக்கிறாரு. அப்ப விமர்சிக்கிறாரு அப்படின்னா திமுக வளர்த்துறதுக்காக பேசுறாருன்னு அர்த்தமா? விஜயனா இந்த மாதிரி கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கோ, இப்போ
விஜய்னா பேரை வந்து ஸ்டாலின் சார் சொல்கிறாரா? ஏன் சொல்கிறது இல்லை? அந்த கேள்வி வருது இல்லையா? இப்போ விஜய்னா விமர்சிக்கிறாரு, ஆனால் விஜய்னா பேரை ஸ்டாலின் சார் சொல்கிறாரா? கிடையாது. விஜயை ஒரு பொருட்டா அவர் நினைக்காம இருந்திருக்கலாம். அப்போ ஆளே இல்லாத பாஜகவில் பொருட்டா மதிக்கிறாங்களா? அப்போ பிரதமரா இருக்கிறாங்க, ஆளே இல்லாத ஜனாதிபதி அந்த கட்சியை சேர்ந்தவங்க, பிரதமர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க, நாட்டை 11 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அத பாராளுமன்றத்துல பிரச்சாரம் பண்றது, விஜய் சட்டமன்றத்துல சட்டமன்றத்துக்கான பிரச்சாரம் வைக்கணும். இங்க யார் வாங்கிருக்காங்க பாராளுமன்றத்துல? ஆளே இல்லன்னு நீங்க உங்க கற்பனைவாதத்துல 1,37,00,000 உறுப்பினர்கள் வாக்கு யாருடைய வாக்கு? 12 பேர்னு போட்டு 72,000 இல்லாம பேசுறது வந்து தாவேகா பத்தி பாராளுமன்றத்துல 11% வாக்குகளா அவங்க இல்லாத ஒரு பாஜக பேசி பேசி கூட்டணி 18% வாக்குகள வாங்கிருக்கு. ஆளே இல்லன்னு சொல்றோம். டிஎம்கே மறைமுக கூட்டணி பாஜக பாஜக வளர்த்து விடுறதே டிஎம்கே தான் தமிழ்நாட்டுல, வேற யாரும் கிடையாது. ஏடிஎம்கே வளர்றாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஏடிஎம்கே அரிச்சு தான் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க அவங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதே சமயம் அந்த ஸ்பேஸ் இடத்த கொடுத்தது டிஎம்கே. டிஎம்கே இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கலன்னா பிஜேபி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது. ஒரு மத ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் சரி, டிஎம்கே அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குது பாஜக விளையாடுறதுக்கு. குறுக்குறீங்க லட்சுமி. சோ பிஜேபி யாருமே எதுக்கலன்னா பிஜேபி வளராதுன்றீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருதுங்களா? அப்ப உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்ல, புரியாத வாக்குகளை வாங்கி இருக்கு, ஒரு ஓட்டு இல்லன்னு சொல்றாரு. அப்புறம் இதை விட என்ன தவறான வாதம் இருக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகளை பாராளுமன்றத்துல ரோல் தமிழ்நாட்டுல வாங்கலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக தமிழ்நாட்டுல என்ன ரோல் இருந்தது, இன்னைக்கு என்ன ரோல் இருக்கு? வளர்ந்துட்டாரா? பேசி எல்லாம் யாரும் எதிராளி பேசி எல்லாம் யாரும் வளர்றது கிடையாதுங்க. அது வந்து எங்க ஒருத்தங்க எதிர்க்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சார். இது என்ன சார் லாஜிக்? நீங்க எல்லாம் தெரிஞ்ச மதுர் சத்யா உங்களுக்கு தெரியாதுங்களா? உங்களை புக் ஃபேர்ல பார்த்தேன். புக் ஃபேர்ல பார்க்க அது விடுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் திட்டுறாங்க, பேசுறீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது தப்பு, அது இல்லன்றீங்களா நீங்க? ஏங்க ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கங்க, அததான் வெளியே போனாங்க நாங்க பேசுறோம். திமுக திட்டி பிஜேபியை வளர்க்குதுன்னா ஏன் தாவேகா திட்டுறது கிடையாது, வளர்க்க கூடாதுன்றது? 2016 இருந்து 21 வரைக்கும் பாஜக திட்டி இருந்தோம். திரும்ப இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜனநாயகன் படமே வெளியில வருமா வராதான்னு இது வரைக்கும் தெரியாது. விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. அப்ப கூட விஜய் வந்து பிஜேபி திட்டுறது கிடையாது. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் போட்டு அப்பவே 18% ஓட்டு எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 5.5 கோடி எங்க தாவேகா கட்சியில 1,37,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. That comes to 25% of the vote share. 25% vote share தாவேகா கட்சியில ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் ஐடி வச்சு ரெஜிஸ்டர்ட் உறுப்பினரா இருக்காங்க. 1,37,00,000 பேர், அதாவது 5.5 கோடி வாக்காளர்கள்ல 25% அதுவே வருது. சிரிச்சா போயிடாதீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களா? தமிழ்நாட்டுல வாக்கு இது பண்ணீங்களா இல்ல ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் பதிவு? தமிழ்நாட்டுல தான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க தான் பண்ணிருக்குது. ஃபாரின்ல ஓட்டர் ஐடி வச்சு எப்படி பண்ண முடியும்? மக்களை சந்திங்கங்கறாரு. முதல்ல அத வந்து அவருக்கு முதல்ல பொருந்துமான்னு கேளுங்க. இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல எந்த மாவட்ட செயலாளர் வீட்டு கல்யாணத்துல இவர் அட்டன் பண்ணிருக்காரு, எந்த ஒன்றிய செயலாளர் வீட்டு கல்யாணத்துல இவர் அட்டன் பண்ணிருக்காரு? நீங்க முதல்ல மக்களை சந்திச்சிருக்கீங்களா? மொத்தமாகவே வந்து கௌரவ இடத்துல இது வரைக்கும் 6 முறை வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சிருக்கீங்க. என்னைக்காவது பிரஸ் மீட் நடத்திருக்கீங்களாங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு நிமிடம் இருங்க, இவ்வளவு பிரச்சனை ஒட்டுமொத்த சென்னையும் போராட்ட களமாக இருக்கிறது. அன்னைக்கு 4.5 மணி நேரம் உட்கார வச்சு பேசுனீங்களே, எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவர் பேசினாரா? என் மூஞ்சி அப்படிப்பட்ட மூஞ்சி, யாருக்கும் பயப்படாது, கொடநாட்டில் 5 மணி நேரம் வந்து காத்து கிடந்த மூஞ்சி எங்களுக்கு தெரியாதா என்ன? மாஸ்டர் பண்றதுக்கு எடப்பாடியார் வீட்டு வாசல் சொல்றாங்க. நான் ஒன்னும் பொய்யாதுன்னு சொல்லல. 41 தப்பிச்சுக்கணும்னு போன அந்த மூஞ்சி எங்களுக்கு தெரியும். 72 நாள் மூடி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கிடந்த அந்த மூஞ்சி எங்களுக்கு தெரியும். பொய்யா தமிழ்நாட்டு பிரதர் பிறகு பேசுங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நீங்க சொல்ல முடியாது பேசுங்க பிரதர். என்ன நீங்க இடைவெளியில தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த வாழ்வாதார பிரச்சனையை விஜய் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்? நான் கேட்கிறேன். அதிமுக முன்னிலைப்படுத்திச்சு. ஆசிரியர் போராட்டம் நாங்க ஆட்சிக்கு வந்த தீர்வு சொல்லட்டும். நடத்தி இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நடத்தி இருக்கிறோம். நீங்க வந்து ஆசிரியர் போராட்டம் நிலைப்பாடு
ஞானசேகரன் வழக்குல யார் அந்த சார்னு ஒரு பெரிய போராட்டம் இல்ல அவரை தனியா வச்சு இன்டர்வியூ எடுங்க. யாருமே குறுக்கிட கூடாதுன்னு பேசினிருக்காரு. முதல்ல ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம்ங்கறாருல. இந்த போராட்டம்லாம் அதிமுக நிலைப்பாடு. நாங்க வாக்குறுதி கொடுத்த பிரச்சனை இல்லங்க. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி அத பத்தி திமுக விமர்சிக்க கம்யூனிஸ்டுக்கு அருகில இருக்கு. நாங்க 1.5 லட்சம் பேர் 1,70,000 பேரை நைட்டோட நைட்டா வேலைக்கு தூக்கி நீங்க நேர்மையா ஒரு நேரத்துல பேசுறீங்க. சத்யா, நான் தான் சொல்றேன்ல, ஒரே இரவில் 1,70,000 அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சு உலக சாதனை படுத்த அதிமுக தொழிலாளர் பிரச்சனை பத்தி பேசுற வக்கே இல்லைங்கிறேன். நீங்க வேற எந்த பிரச்சனையை வச்சு திமுக திட்டிக்கோங்க, தொழிலாளர் பிரச்சனையெல்லாம் வேஷம் போட்டு வராதீங்க. ஏன்னா உங்களுக்கு தொழிலாளர்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். சாம்சங் போராட்டமாகட்டும், தூய்மை பணியாளர் எங்க வந்து உட்கார வேண்டியதானே இந்த போராட்டத்திலாம்? எங்க உட்காந்தீங்க? அதனால மற்றவங்க போராடுற உழைப்பு எடுத்துக்கிட்டு நீங்க திமுக எதிர்க்கிற மாதிரி பேச வேணாம். இந்த 5 வருஷத்துல அதிமுக போராடுறதுனால திமுக ஒரு சட்டத்தை திட்டத்தை பின்வாங்குச்சுன்னு சொல்லுங்க. சிபிஎம் போராடுறதுனால சிபிஐ போராடுறதுனால பின்வாங்குச்சுன்னு 5 சட்டத்தை சொல்லுவேன். சொல்லுவீங்களா? நான் பதில சொல்றேன். டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறத முதலாக தமிழக அரசில் உருவாக்குனது வந்து புரட்சி தலைவி அம்மா. எந்த பிரச்சனை இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல் வந்து 49,000 அரசு பணியாளர்களை எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி வழியாக உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால ரொம்ப போலியாலாம் இல்லங்க டிஎன்பிஎஸ்சி 60 வருஷமா இருக்கு சார். இல்ல டிஎன்பிஎஸ்சி என்ன ஜெயலலிதா ஆட்சியில தான் வந்துச்சா? ஒரு நிமிடம் இருங்க. இருங்க. இல்ல யூபிஎஸ்சி என்ன பிஜேபி வந்துச்சா இல்ல டிஎன்பிஎஸ்சி வந்து ஜெயலலிதா ஆட்சியில தான் உருவாச்சா? டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறது யார் உருவாக்குனது? அதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி நடத்திட்டு இருந்துச்சு சார். இல்லங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கிடையாது. மாவட்ட தெரிஞ்சிட்டு வாங்க. மாவட்ட ரெண்டு நடந்ததுங்க. ஒரு நிமிடம் இருங்க. எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் சீனியாரிட்டி ஒரு காலகட்டங்க. டிஎன்பிஎஸ்சி வாத்தியார்களை கல்லூரி ஆசிரியர்கள் எப்படி நியமனம் பண்ணாங்க? பதிவுமுப்பின் அடிப்படையில் செய்வாங்க. அது இடைநிலை ஆசிரியருக்குங்க. கல்லூரி ஆசிரியர்கள் எப்படி நியமனம் பண்ணாங்க? டிஎன்பிஎஸ்சி நியமனமே பண்ணது இல்லையா? ஒரே ஒரு கேள்வியை கேட்க, மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள் எப்படி நியமனம் பண்ணாங்க? இப்போ வந்து இந்த 5 வருஷத்துல போராடி பின்வாங்கறது சொல்லிட்டீங்க, பதில சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, பதில சொல்றேன். சரிங்க, நான் அவர் பாவம் இல்ல பதில கேட்காம போனீங்கன்னா எப்படி? இல்ல இருங்க. அதாவது லோகேஷ் கருத்தை கேட்றாரு. லோகேஷ் அவர் பேசுறது இது வாய்ப்பு தான் நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் பதிவு வச்சறேன். எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக போராடுச்சுனா சரி, உங்க கூட்டணி கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. சாம்சங்ல போராட்டம் நடத்தணும்னு சொன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? ஜனநாயகத்தை கேவலமா பாக்குறீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியில உங்களுடைய அரசு, நீங்க ஓட்டு கேட்ட அரசு, நீங்க போய் அங்க பேசி பதில வராம பேசுறீங்களே, நீங்க வந்து போராடுறதுங்கிறதே அசிங்கம். அது போராடுறது அசிங்கம். நல்லா அண்டர்லைன் இல்லங்க. உங்க அரசு சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க ஆதரித்த உங்களுடைய அரசு இருக்கிற போது போராடுவது என்பது நீங்க போராடவே இல்ல சார். பிஜேபி எதிர்த்து எந்த இடத்துலயும் நீங்க போராடவே இல்ல. சிஏஏக்காக போராடல. ஆமா, சிஏஏக்காக போராடல. நீட்டுக்காக போராடவே இல்ல. 45 நாட்கள் அவையை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி எதுக்கு முடக்குனாங்க? அந்த 205 டிஎம்சி தண்ணீர் வரலன்னு சொல்லி சசி தரூர் அன்னைக்கு நாள்ல சசி தரூர் கார்கேயும் சொல்லிருக்காங்க. ஏன் நீங்க முடக்குனீங்கன்ற அவமதிப்பு வழக்கை பிஜேபி அந்த அவையை நடத்த விரும்பவில்லை. தமிழ்நாடு கேட்கக்கூடிய நான் சொல்ற தரவு தப்பா இருந்தா நீங்க ஒரே ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து போராட்டம் நடத்த சொன்னாங்க. காவிரி நடுவுல இந்த தீர்ப்பு உங்களை போல உங்க இந்தியா கூட்டணி மாத்தியோசி மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ வேற ஏதாவது பதில் சொல்லுங்க. என்டிஏ அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைச்சாலும் ரியாலிட்டி அது கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து பாமக எப்படி சொல்றீங்க? வரல, எப்படி ரியாலிட்டி அது இல்ல? போனதுனால ஒரு தனி தைரியம் உள்ள வந்த மாதிரி வந்து விமர்சிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஃபார்முலர் ஃபோர்ஸா இன்னைக்கு இல்லைன்றது தான் தாவேக்கோட கருத்து. ஏன்னா விஜயநாத் தெளிவாக சொல்லியிருக்காரு, தாவேக்காக்கும் திமுக தான் போட்டின்னு. திமுக அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரத்தை அடுத்த மாதம் ஃபுல்லாக எடுக்க போகுது. பட் சட்டமன்றத்தில் ஆளுநர் எழுத்தவங்க வந்து ஆளுநர் வந்து கொடியேற்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே போயிட்டு கிரீட் பண்ணி வெல்கம் பண்ணுற நிலவரத்தை பார்க்குறோம். அது அரசியல் மாண்பு எல்லாம் சொன்னாலும் சரி, இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் நடக்குதுன்னா, மஸ்கிட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மழைநீர் வடிகாலில் அந்த இது போடுறாங்க, ஒரு கொசுவலையை போடுறாங்க. ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எல்லாரும் அதை விமர்சாங்களே தவிர பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னா அவங்க மழைநீர் வடிகால முழுசா பண்ணவே இல்லை. டிரைனேஜ்ல இருந்து டைரக்டா லிங்க் பண்ணிருக்காங்க. டிரைனேஜ் டைரக்டா மழைநீர் வடிகால லிங்க் பண்ணனால தான் அந்த நிறைவு பாருங்க. எதை பத்தி இந்த ஹோல் டிபேட்ல அடுத்து என்ன? அடுத்து என்னன்னா, இன்னும் கூட்டணியில் வந்து இன்னும் சில கட்சிகள் முடிவு எடுக்காமல் இருக்கு. இப்போ ஒரு திரு ராமதாஸ் அவர்கள் இன்னும் முடிவெடுக்கல, செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க. 2 நாட்களாக அவர் வந்து திமுக விமர்சனத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கைகள் வந்து திமுக ஆட்சியை நேற்றும் இன்றும் போன வாரம் பாராட்டினாரு.
இப்போ எதிர்த்து அறிக்கை வருது. ஏறத்தாழ இங்க திமுக இங்க கூட்டணியில இங்க அவர் வர்றதுக்கான அவர் ரெடியாக தான் இருந்ததா தகவல். ஆனால் வந்து இங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கனால அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக. ரெண்டாவது அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அன்புமணி அவர்கள் வந்து இவர் போய் விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வச்சுட்டாருன்னு சொன்னார்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். அவங்க வாக்குகள் வந்து டாக்டர் ராமதாஸோட கூட்டணினா அதில் சில சேதாரம் ஏற்படுமோன்னு இருக்குது. இந்த மாதிரி சந்தேகங்கள்னால அவருடைய வந்து திமுக அவரை கூட்டணியில் இணைப்பதிலேருந்து ஒரு தவிர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் அடுத்த சாய்ஸ் அப்படின்னா திரும்ப என்டிஏவே அவர் திரும்ப அவரையும் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அழுத்தங்கள் எதை வேணாலும் இருக்கலாம். அதில் அவர் என்ன இப்போ ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் மாம்பழம். இப்போ அவருக்கு கட்சி இல்லைன்ற நிலைமை இருக்குது. திரு ஓபிஎஸ்க்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரியான இது கொடுத்து இப்போ அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். உங்களுக்கும் மாம்பழம் வாங்க, நம்ம என்டிஏக்கே வாங்க. நம்ம மாம்பழத்தில் யார் கையெழுத்து போடுறது? அன்புமணி கையெழுத்து போட்டால் அவர் ஏற்றுப்பார்? அவர் அந்த வேட்பாளரை எடுத்துப்பாரா? இல்லை, அதுதான் அது அந்த காம்ப்ரமைஸ் நடக்கும்ன்றதான். இப்போ எப்படி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கிராஷ் லேண்டிங் நடந்துச்சுன்னு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திட்டினார், 10 நாளைக்கு முன்னாடி 30 நாள்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது மாதிரி ஒரு அது மற்றவங்கள விட இது ஈஸி. ஒரு அப்பா பையன் எந்த நேரத்துலையும் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் வந்து ஒரு நிகழ்வை கொடுத்துடலாம், ஒரு சமாதானத்தை கொடுத்துடக்கூடும். அதனால் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரியான முயற்சிகள் தொடர்றதா தான் நான் கேள்விப்படுறேன். ரெண்டாவது அவருக்கு வந்து வழக்கமாகவே அவர் சினிமா, ரஜினி, விஜயகாந்த் இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணவர். அவர் போய் தாவேக்காவோட சேர முடியுமா அப்படின்ற ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால திரு ராமதாஸ்க்கு அப்படி ஒரு சிக்கல். தனிச்சு போட்டு வயது அனுமதிக்காது. தனிச்சு போட்டிட்டு யார் பின்னாடி மக்கள் நிற்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு அவருடைய ஏஜ் வந்து இப்போ அனுமதிக்காது. ரெண்டாவது அது ஒருவேளை வாக்கு குறைவாயிட்டா அவருடைய கடைசி காலத்தில் ரொம்ப அது அசிங்கமாக போயிடுன்ற பயம், அச்சமும் அவருக்கு இருக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி நம்ம முதலே பேசிட்டோம். 3 பேருக்கு 3 பக்கம் போனாலும் எந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்னு. இப்போ தேமுதிக ஒன்று இருக்குது. தேமுதிக அதனால் வந்து தேமுதிக 2 பக்கம் பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. அவங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல் சம்பந்தமான சில நேரங்களில் ரொம்ப ஏர்லியா ட்ரெண்ட் செட் ஆகும். அணிகள் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ஏர்லியாவே ஆரம்பிச்சு. ஆமா, சில நேரம் பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டின்றப்போ வாய்ப்பு கம்மி. இங்க இடம் பிடிப்பாங்க, இல்லைன்னா இங்க இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ வாய்ப்புகள் அதிகமாகிறதுனால, இன்னொரு வாய்ப்பு இருக்கிறதுனால இழுபறியா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது நிச்சயமா விஜய் வந்ததுனால அந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே கூடி இருக்கு. இது இருக்கு. நீங்க பல நேரத்தில் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்ட மாதிரியாலாம் போய் நின்று சில பேர் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து போய் தனியாக நின்று போனதா அமமுக, தேமுதிக அந்த நிலமா தான் வந்துச்சு. தேமுதிக போய் அங்கே சேர வேண்டியதாயிருச்சு. கமலஹாசனை போய் சரத்குமார் சேர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த மாதிரிலாம் சரத்குமாரும் பாரிவேந்தரும் ஒன்னா சேர்ந்து அதுக்கு பிறகு மக்கள் நீதி மையத்தோட சேர்ந்தாங்க. கொடுத்த சீட்டை திருப்பி கொடுக்க நான் என்ன பண்ண போறேன்னு திருப்பி கொடுத்தாங்க. அதுதான். மிக்க நன்றி உங்க எல்லோருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.